எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ராகு கேது ஏற்படுத்தும் ஆயுள் பாதிப்பு அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்ட் 5 வீடியோ பார்ப்போம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தாய் தந்தை ஒரே நேரத்தில் இறந்து போகுதல். அதாவது ஒரு பையனுடைய ஜாதகம், இந்த ஜாதகப்படி அவங்க அப்பா அம்மா ஒரே நேரத்தில் இறக்குறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேதுவின் பிடிக்குள்ளே சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம், சந்திரன் அப்படிங்கிறது தாயை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமும் தாயை குறிக்கக்கூடிய கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கணும். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 4வது இடம். அப்போ லக்னத்துக்கு 4வது இடம்ங்கிறது தாய் ஸ்தானம், லக்னத்துக்கு 9வது இடம்ங்கிறது தந்தைக்குரிய ஸ்தானம். இப்போ தாய்க்குரிய ஸ்தானத்துலேயோ தந்தைக்குரிய ஸ்தானத்துலேயோ இந்த சூரியனும் சந்திரனும் கம்பைன்ட் ஆகி அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகனுடைய தாய் தந்தை ஒரே டைமில் மரணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே நேரத்தில் தாயும் தந்தையும் மரணிக்கிறாங்க அப்படின்னா அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, லக்னத்துக்கு 4வது இடங்கிறது தாய்க்குரிய ஸ்தானம், லக்னத்துக்கு 9வது இடங்கிறது தந்தைக்குரிய ஸ்தானம். அப்போ இந்த 4வது இடத்துலையோ 9வது இடத்துலையோ சூரியன் சந்திரன் கம்பைன்ட் ஆகிருக்கணும். 4வது இடத்துல சூரியன் சந்திரன் இருக்குது. இந்த அமைப்பு இருந்தாலும் ஆயுள் பாதிப்பு ஏற்படுத்தும். அல்லது 9வது இடத்துல சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்கணும். இப்படி சேர்ந்திருந்து ராகு அல்லது கேதுவின் பிடிக்குள்ள இந்த 2 கிரகங்கள் சிக்கும்போது அவங்க 2 பேரும் ஒரே டைமில் மரணம் அடைவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மீன லக்னம், லக்னத்துக்கு 4வது இடம்ங்கிறது தாய்க்குரிய இடம். இதில் சூரியன் சந்திரன் போன்ற 2 கிரகங்கள் இருக்குது. இது இந்த கிரகங்கள் கேதுவின் 8வது இடத்துல இருக்குது. கேதுவுக்கு இது 8வது இடம். இந்த 8வது இடத்துல சூரியன் சந்திரன் இருக்குது. இப்படி கேதுவின் பிடியில் இந்த கிரகம் சிக்கி இந்த ராசி மேலே கோச்சார ராகு ட்ராவல் ஆகும்போது தாயும் தந்தையும் அதாவது இந்த பையனுடைய ஜாதகத்தில் அல்லது இந்த பொண்ணினுடைய ஜாதகத்தில் தாயும் தந்தையும் ஒரே டைமில் மரணம் அடைவாங்க. எப்படி மரணம் அடைவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நோயினால் மரணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கேது கெட்டுங்கிறது நோய் தானே. அப்போ நோயினால் மரணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த உதாரண ஜாதகம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா, லக்னம் மகர லக்னம், இதில் 9வது இடத்துல சந்திரனும் சூரியனும் இருக்குது. அதாவது 4வது இடங்கிறது தாய்க்குரிய இடம், லக்னத்துக்கு 4வது இடங்கிறது தாய்க்குரிய இடம், 9ங்கிறது தந்தைக்குரிய இடம். அப்போ தந்தைக்குரிய ஸ்தானத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்குது. இதில் தாய்க்குரிய ஸ்தானத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்குது. அப்போ லக்னத்துக்கு 4வது இடத்துல சூரியன் சந்திரன் இருந்தாலும் ஆயுள் பாதிப்பு ஏற்படும், லக்னத்துக்கு 9வது இடத்துல சந்திரன் சூரியன் இருந்தாலும் ஆயுள் பாதிப்பு ஏற்படும். இது எப்போ ஏற்படும் அப்படின்னா, ராகு கேதுவின் பிடிக்குள்ளே சிக்கும்போது தான் ஏற்படும். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கேதுவுக்கு 8வது இடத்துல இந்த சூரியன் சந்திரன் இருக்கும்போது தான் இந்த பாதிப்பு ஏற்படுது. நோயினால் இந்த பாதிப்பு ஏற்படுது. சிகிச்சை பலன் இல்லாமல் இவங்க உயிரிழப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவே இந்த லக்னத்துக்கு 9வது இடத்துல இந்த சூரியன் சந்திரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 12, 11, 10, 9, இந்த 9வது இடத்துல இந்த சூரியன் சந்திரன் இருந்ததுன்னா இந்த பிடிக்குள்ளே இது பெரிய லெவலில் சிக்காது. அதாவது மிட் பாயிண்டில் சிக்கணும், அல்லது 1, 5, 9ல் சிக்கணும், அல்லது இதுக்கு 8வது இடத்துல கிரகங்கள் சிக்கணும். அப்படி இல்லாமல் இங்கே சூரியன் சந்திரன் இருந்தது அப்படின்னா ராகுக்கு அது பிடிக்குள்ளே இந்த கிரகங்கள் சிக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஆயுள் பாதிப்பு கிடையாது. சூரியன் சந்திரன் 4, 9ல் இருக்கணுங்கிறது விதி, ஒரே டயத்தில் இறக்கணும் அப்படின்னா. ஆனால் ராகுக்கு அது பிடிக்குள்ளே சிக்கினா மட்டும்தான் இறப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ இதில் 4வது இடத்துல சூரியன் சந்திரன் இருக்குது, கேதுவுக்கு 8வது இடத்துல இருக்கிறதுனால கேதுனால் இந்த 2 பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு கோச்சார் ராகு அதில் ட்ராவல் பண்ணும்போது மரணிப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னத்துக்கு 9வது இடம் பித்ருஸ்தானத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்குது. இது கேதுவுக்கும் ராகுக்கும் மிட் பாயிண்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ராகுனால் இந்த சூரியன் சந்திரனுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதனால் இவங்க விபத்தினால் மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கோச்சார் ராகு இங்கே ட்ராவல் ஆகும்போது ராகுக்கு 4வது இடத்துல இருக்கிறதுனால ராகுனால் இந்த 2 பேருக்கு மரணம் ஏற்படும். இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இவங்களுடைய அப்பா அம்மா ஒரே டயத்தில் இறப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு விதி என்ன அப்படின்னா, 4வது இடத்துல சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்கணும், அல்லது லக்னத்துக்கு 9வது இடத்துல சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்கணும். ராகுவின் பிடியில் சிக்கி இருந்து கோச்சார் ராகு அந்த இடத்துக்கு வரும்போது இவங்க மரணிப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு அடுத்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா,
எந்த டைமில் வந்து மரணம் ஏற்படும், மரணம் ஏற்படும் போது எந்தெந்த கிரகங்களினுடைய தொடர்பு ஏற்படணும். அதாவது இந்த கான்செப்ட் இருந்தாலே மரணம் வந்துடும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எந்த நேரத்தில் மரணம் வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து குரு சனி, அதாவது குரு சனி சூரியன் சந்திரன் இந்த 4 கிரகங்களும் கோச்சாரத்தில் இருந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேதுவோட தொடர்பு கொள்ளும்போது தான் அந்த மரணம் வந்து ஏற்படும். அது யாருக்கு மரணம் ஏற்படுதோ அந்த கிரகத்து மேலே மாந்தி ட்ராவல் பண்ணால் தான் மரணம் ஏற்படும் சம்பவம். இது வந்து பொதுவான இது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது கோச்சார் ராகு இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோச்சார் ராகு இங்கே எத்தனை வருஷம் இருக்கும்? 1.5 வருஷம் இருக்கும். அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே மரணிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் எந்த மாதத்தில் எந்த நாளில் மரணிப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து குரு சனி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் ராகு கேதுவோட கனெக்ட் ஆகணும். சூரியனும் சந்திரனும் இது கூட கனெக்ட் ஆகணும். ஜாதகர் அப்படின்னா குரு மேலே மாந்தி ட்ராவல் பண்ணணும். பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் மேலே மாந்தி ட்ராவல் பண்ணணும். இது எல்லாமே ஒரே டயத்தில் நடக்கும்போது தான் ஒரு ஜாதகர் வந்து மரணிப்பார். அதை பற்றி வந்து நான் வந்து அடுத்த பதிவில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு தாய் தந்தை மரணம் ஒரே டைமில் வந்து இறக்குறாங்க அப்படின்னா அந்த அமைப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்கிறத ஒரு எளிமையாக வந்து நான் வந்து உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். மற்ற கிரகங்கள்லாம் இதில் வந்து ஃபில் பண்ணல. வெறும் ராகு கேதுக்கு நடுவில் சூரியன் சந்திரன் சிக்கினா என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா வந்து நான் வந்து உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த நேரத்தில் வந்து மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறத இன்னும் துல்லியமாக பார்க்குறத வந்து அடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.